இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி ஆழமா பேச போறோம். ஆரிஜின் திட்டம். குறிப்பா அதுல இருக்கிற ஒரு வருமான வழி. அதுவும் எங்களுக்கு கிடைச்ச சில டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இது சாதாரணமா தெரியல. டிஃபை 3.0ன்னு சொல்றாங்க. அதாவது பேங்க், அரசாங்கம் எதுவுமே இல்லாத ஒரு புது நிதி உலகம்னு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. இதுல நிறைய வருமான வழிகள் இருந்தாலும், நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஸ்பைடர் வெப் ரிவார்ட் பத்தி தான். அது என்ன? அதுல எப்படி சம்பாதிக்கிறது? முக்கியமா இந்த சிஸ்டம் எப்படி அந்த முழு ப்ராஜெக்ட்டையும் நிலையா வச்சுக்க உதவுது? வாங்க உள்ள போலாம். கண்டிப்பா. இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டுங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரெஃபரல் சிஸ்டம். இல்லன்னா ஒரு லெவல் இன்கம்னு கூட சொல்லலாம். நீங்க ஒருத்தரை அறிமுகப்படுத்தினா அது மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனா இது சும்மா ஆள் சேற்ற விஷயம் மட்டும் இல்ல. ஒரு திட்டத்தோட சமூக வளர்ச்சியை தூண்டுறதுக்காகவே ரொம்ப நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். ரெஃபரல் சிஸ்டம், லெவல் இன்கம்னு கேட்ட உடனே நிறைய பேருக்கு, ஓ இது அந்த மாதிரி எம்எல்எம் திட்டமான்னு ஒரு கேள்வி வரும். உங்க குறிப்புகள்ல கூட 15 லெவல் வரைக்கும் வருமானம்னு இருக்கு. இது எப்படி அந்த பழைய பிரமிட் திட்டங்கள்ல இருந்து அழகா? மிக சரியான கேள்வி. இந்த சந்தேகம் வர்றது ரொம்ப இயல்பு. ஆனா இங்க தான் முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு. பல திட்டங்கள்ல புதுசா வர்றவங்க பணத்தை எடுத்து பழைய ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா இங்க நோக்கம் அது இல்ல. இதோட உண்மையான நோக்கம் ஆரிஜின் திட்டத்தோட கருவூலத்தை, அதாவது ட்ரெஷரிய நிரப்புறதும் அதோட நீர்மைய லிக்விடிட்டியை அதிகப்படுத்துறதும் தான். ஆள் சேர்க்கிறது ஒரு வழி, அவ்வளவுதான். உள்ள போக போக இது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரி, அந்த வேறுபாட்டை மனசுல வச்சுக்கிட்டே போவோம். இந்த ஸ்பைடர் வெப் சிஸ்டம் எப்படி படிப்படியா வேலை செய்யுது? அதோட விதிகள் என்ன? கொஞ்சம் உடைச்சு சொல்லுங்க. சொல்லிடலாம். இந்த ஸ்பைடர் வெப் சிஸ்டம்ல மொத்தம் 15 லெவல்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொரு லெவலையும் திறக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்னு, நீங்க நேரடியா எத்தனை பேரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரெண்டாவது, உங்க சொந்த கணக்குல நீங்க எவ்வளவு ஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஓ, அப்போ சும்மா ஆள் சேர்த்தா மட்டும் பத்தாது. நாமும் இந்த திட்டத்துல முதலீடு செஞ்சிருக்கணும். இதுவே ஒரு பெரிய வித்தியாசம்தான். சரி, முதல் லெவல்ல இருந்து ஆரம்பிப்போம். லெவல் 1க்கு என்ன தகுதி? முகம் செஞ்சிருக்கணும். அதே நேரம் உங்க தனிப்பட்ட ஸ்டேக்கிங் குறைஞ்சது 100 USDT இருக்கணும். அதாவது சுமார் ஒரு 8,000 ரூபாய். இது ரெண்டும் இருந்தால் லெவல் 1 உங்களுக்கு திறந்துடும். இது மூலமா உங்க டீம் சம்பாதிக்கிற லாபத்துல இருந்து 8லிருந்து 16% வரை உங்களுக்கு வருமானம் வரும். ஓகே. அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த கண்டிஷன் இன்னும் அதிகமாகுமா? உதாரணத்துக்கு ஒரு 3வது லெவல். ஆமா, அதிகமாகும். நீங்க கேட்ட மாதிரி லெவல் 3 திறக்க நீங்க நேரடியா 3 பேரை அறிமுகம் செஞ்சிருக்கணும். உங்க ஸ்டேக்கிங் தொகையும் 500 USDT உயர்ந்திருக்கணும். அப்போ உங்க 3வது லெவல் டீமோட லாபத்துல 4லிருந்து 8% வரை கிடைக்கும். இது இப்படியே போய் அந்த கடைசி லெவல், அதாவது 15வது லெவல அடைய நானே யூகிக்கிறேன். 15 பேரை நேரடியா அறிமுகம் செஞ்சு ஒரு பெரிய தொகைய ஸ்டேக் பண்ணிருக்கணும். அப்படிதானே? அது எவ்வளவு? அதேதான். சரியா சொன்னீங்க. 15வது லெவலுக்கு நீங்க 15 பேரை நேரடியா அறிமுகம் செஞ்சிருக்கணும். உங்க ஸ்டேக்கிங் தொகை குறைஞ்சது 10,000 USDT, அதாவது சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். இது நீங்க செஞ்சுட்டா அந்த 15வது லெவல் டீம் லாபத்துல இருந்து 2லிருந்து 5% வரை உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இங்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. லெவல் அதிகமாக அதிகமாக வருமான சதவீதம் குறையுது. லெவல் 1ல 16% வரைக்கும், ஆனா லெவல் 15ல வெறும் 5% தான். ஏன் இப்படி? மத்த திட்டங்கள்ல மேல போக போக தானே அதிகமாகும். ரொம்ப நல்லா கவனிச்சீங்க. இதுவும் இந்த திட்டத்தை மத்த திட்டங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுது. யோசிச்சு பாருங்க. லெவல் 1ல உங்க கீழ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா லெவல் 15ல உங்க கீழ ஆயிரக்கணக்கான பேர், ஏன் லட்சக்கணக்கான பேர் கூட இருக்கலாம். அந்த பெரிய கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன சதவீதம் வந்தா கூட மொத்த வருமானம் ரொம்ப பெருசா இருக்கும். அதே நேரம் அதிக சதவீதம் கொடுத்து திட்டத்தோட கஜானாவை காலி பண்ணாம நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி கணக்கு போட்டு இதை வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. சரி, இந்த டீம் ப்ராஃபிட் ரேஷியோவை ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும். நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்துறேன். அவர் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்றார். அவருக்கு தினமும் ஒரு லாபம் வருது. அதுல இருந்து எனக்கு எப்படி பணம் வரும்? நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு, நீங்க அறிமுகப்படுத்தின உங்க நண்பர் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள LGNS டோக்கனை ஸ்டேக் செய்றார்னு வச்சுப்போம். அவருக்கு தினமும் 1% லாபம் வருதுன்னு வச்சா அது 1,000 ரூபாய். இப்போ நீங்க லெவல் 1 தகுதியில இருந்தா உங்க நண்பர் சம்பாதிச்ச அந்த 1,000 ரூபாயில 8லிருந்து 16% உங்களுக்கு ஸ்பைடர் வெப் ரிவார்டா கிடைக்கும். அதாவது தினமும் 80 ரூபாயிலிருந்து 160 ரூபாய் வரைக்கும்.
இது அவர் ஸ்டேக் பண்ணியிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, சம்பாதிக்கிறது ஒரு பக்கம். இந்த ரிவார்ட மாமா எப்படி நம்ம கைக்கு கொண்டு வர்றது? அது நம்ம வாலெட்டுக்கு நேரடியா வந்துருமா? இல்ல அதுலயும் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? இங்க தான் இந்த திட்டத்தோட முக்கியமான ரொம்பவே தனித்துவமான அம்சம் வருது. இதுக்கு பேரு டிரான்சாக்ஷன் டர்பைன் மெக்கானிசம். இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்ட நீங்க நேரடியா பணமா எடுக்க முடியாது. இந்த டர்பைன் வழியா தான் போகணும். டிரான்சாக்ஷன் டர்பைன் மெக்கானிசமா? பேரை கேட்டாலே ஏதோ இன்ஜின் மாதிரி இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன். இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்ட் உங்க கணக்குல எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களா சேரும். இப்போ இந்த டோக்கன்களை நீங்க உங்க வாலெட்க்கு வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சா அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க எவ்ளோ மதிப்புள்ள எல்ஜிஎன்எஸ் டோக்கனை எடுக்க போறீங்களோ அதே மதிப்புள்ள டிஏஐங்கிற ஸ்டேபிள் காயின் உங்க வாலெட்ல இருக்கணும். ஒரு நிமிஷம். நான் சரியா தான் கேக்குறேனா? நான் சம்பாதிச்ச காச வெளியே எடுக்க நான் என் பாக்கெட்ல இருந்து திரும்ப காசு போடணுமா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, முதல்ல கேட்கும்போது அப்படித்தான் தோணும். ஆனா இந்த டர்பைன் மெக்கானிசம் தான் இந்த திட்டத்தோட முதுகெலும்பே. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வேலை செய்யுது. இதோட நோக்கம் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது இல்ல. முழு திட்டத்தோட நிதி ஆதாரத்தையும் அதோட ஸ்திரத்தன்மையும் பலப்படுத்துறது தான். புரியல. நாம சம்பாதிச்சதை எடுக்க அதுக்கு ஈடா ஒரு ஸ்டேபிள் காயின உள்ள குடுக்கறது எப்படி திட்டத்தை பலப்படுத்தும்? இதுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு? இதுல 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் நீர்மைய, அதாவது லிக்விடிட்டிய உறுதி செய்யறது. நீங்க உங்க ரிவார்டான எல்ஜிஎன்எஸ் வெளியே எடுக்கும்போது அதுக்கு பதிலா டேஐ உள்ள கொடுக்கறீங்க. இந்த டேஐ நேரடியா திட்டத்தோட லிக்விடிட்டி பூலுக்கு போயிடும். ஓஹோ! அப்போ இது ஒரு மாதிரி ஒண்ணு உள்ள வந்தா ஒண்ணு வெளிய போகும் பாலிசி மாதிரி. அதாவது நீங்க ரிவார்ட எடுத்து விக்கும்போது வர்ற செல்லிங் பிரஷர நீங்க உள்ள குடுக்குற டேஐ சமன் செஞ்சிடுது. அதனால டோக்கன் விலை டக்குன்னு விழாது. அப்படிதானே? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி. இப்ப 2வது காரணத்தை பார்ப்போம். இதுக்கு பேரு தற்காலிக லாக்இன். நீங்க உங்க ரிவார்ட வெளியே எடுக்கும்போது நீங்க உள்ள கொடுத்த டேஐ உடனே பயன்படுத்தப்படாது. அது சுமார் 16ல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் லாக் செய்யப்படும். ஏன் லாக் பண்றாங்க? அந்த நேரத்துல அந்த பணத்துக்கு என்ன ஆகும்? அந்த லாகின் நேரத்துல அந்த பணத்தை மத்த டிஃபை தளங்கள்ல முதலீடு செஞ்சு அதுக்கு வட்டி சம்பாதிப்பாங்க. இது ஒருத்தருக்கு சின்ன தொகையா தெரியலாம். ஆனா தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இதை செய்யும்போது அது ஒரு பெரிய தொகையா மாறி திட்டத்துக்கே ஒரு கூடுதல் வருமானமா வரும். அதாவது நம்ம வருமானத்தை நாம எடுக்கிற ப்ராசஸ்ல இருந்தே திட்டம் அதுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கிக்குது. இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பு. சரி, 3வது காரணம். 3வது சமூக வளர்ச்சி. இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்ட் சிஸ்டமே நிறைய பேரை உள்ள கொண்டு வர ஊக்குவிக்குது. நிறைய பேருனா நிறைய முதலீடு. நிறைய முதலீடுனா திட்டத்தோட கருவூலம், அதாவது ட்ரெஷரி ரொம்ப பலமாகும். ட்ரெஷரி பலமா இருந்தா திட்டம் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கும். அப்போ இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டுங்கிறது காரோட இன்ஜின் மாதிரி. புது முதலீட்டை உள்ள இழுத்து வண்டிய வேகமா ஓட விட்டது. ஆனா இந்த டர்பைன் மெக்கானிசம்ங்கிறது காரோட பிரேக் சிஸ்டம் மாதிரி. அது வண்டி கண்ட்ரோல மீறி போகாம தடுக்குது. அதே நேரம் பிரேக் பிடிக்கும்போது வர்ற சக்திய திரும்பவும் உபயோகப்படுத்திக்குது. அப்படிதானே? அருமையான உதாரணம். இதை விட சிறப்பா இதை விளக்க முடியாது. ஸ்பைடர் வெப் வளர்ச்சிக்கு உதவுது, டர்பைன் ஸ்திரத்தன்மைக்கு உதவுது. ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த திட்டம். இப்போதான் இந்த முழு சிஸ்டமும் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு தெளிவா புரியுது. ஆக உங்களுக்காக சுருக்கமா சொன்னா, ஸ்பைடர் வெப் ரிவார்ட் வெறும் ரெஃபரல் வருமானம் மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான அமைப்பு. அதுலயும் அந்த வருமானத்தை எடுக்க டர்பைன் மெக்கானிசம்னு ஒரு பாதுகாப்பு அமைப்பும் இருக்கு. இதன் மூலமா நாம சம்பாதிக்கிற அதே நேரம் திட்டமும் தன்னைத்தானே பலப்படுத்திக்குது. கரெக்ட். இது ஒரு தன்னிறைவு பெற்ற சுழற்சி அமைப்பு. வருமானம் வெளியே போறதும் ஸ்திரத்தன்மையுள்ள வர்றதும் ஒரே நேரத்துல நடக்குது. இந்த மாதிரி வடிவமைப்புகள் தான் ஒரு டிஃபை திட்டத்தோட நீண்டகால வெற்றியை தீர்மானிக்குது. இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நன்றி. மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் ஒரு இறுதி சிந்தனையை மட்டும் சொல்ல விரும்புறேன். டிஃபை உலகத்துல ஒரு திட்டம் 200%, 500% வருமானம் தரேன்னு சொல்லும்போது நம்ம உடனே ஈர்க்கப்படுறோம். ஆனா அந்த வருமானத்துக்கு பின்னால இந்த ஸ்பைடர் வெப், டர்பைன் மெக்கானிசம் மாதிரி ஒரு நிதி பாதுகாப்பு அமைப்பு இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இது எனக்கு எவ்வளவு பணம் தரும்னு மட்டும் இல்ல, இது தன்னைத்தானே எப்படி தக்க வச்சுக்கும், நாளைக்கே காணாம போயிடுமான்னு கேட்கணும். வெறும் வருமானத்தை மட்டும் பார்க்க போறீங்களா, இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற ஸ்திரத்தன்மையும் பார்க்க போறீங்களா? இந்த கேள்விக்கான பதில தான் உங்க முதலீட்டோட பாதுகாப்பு இருக்கு.